அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 4ஆம் தேதி மீண்டும் தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மார்ச் 4ஆம் தேதியன்று பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வர உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாஜக சார்பில் 4ஆம் தேதி பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்தப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 4ஆம் தேதி மீண்டும் தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மார்ச் 4ஆம் தேதியன்று பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வர உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் காண்டிபன். வணக்கம். முழுமையான விவரங்கள். ஏற்கனவே திட்டமிட்டபடி வரக்கூடிய 27, 28 தமிழகத்துக்கு வர இருக்கக்கூடிய நிலையில தான் பாரத பிரதமர் தற்போது தமிழகம் வர இருக்கிறார். குறிப்பாக இந்த 27, 28 இந்த 2 தினங்கள்ல முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கிறது தான் சொல்ல வேண்டும். எண் மக்கள் பயணத்துடைய 100வது இறுதி 234வது சட்டமன்ற தொகுதியில பங்கேற்பதற்காக தான் பாரத பிரதமர் தமிழகம் வருகிறார். குறிப்பாக 27ஆம் தேதி பல்லடத்தில் நடப்ப இருக்கக்கூடிய எண் மக்கள் யாத்திரையில் பங்கேற்றுவிட்டு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்துக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அதாவது சில நாட்கள் இடைவெளியிலேயே மீண்டும் தமிழகத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறாங்க. பாஜக வட்டாரத்துல தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, பாஜக வட்டாரத்துல 4ஆம் தேதி சென்னையில மிக பிரம்மாண்டமான அளவுல ஒரு பொதுக்கூட்டத்தை, தேர்தல் பொதுக்கூட்டத்தை நடத்துறது திட்டமிட்டிருக்காங்க. அதாவது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் கூட எடுத்துக்கலாம். என்ன காரணம் சொல்றாங்கன்னாக்கா, கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களையும் யாரெல்லாம் புதிதாக இந்த கட்சியில் இணைந்திருக்கிறார்களோ அவர்களை ஒரே மேடையில் ஏற்றி மிக பிரமாண்டமான பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்குண்டான திட்டத்தை பாஜக தரப்பத்தில் தீட்டியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்காக நந்தனம் ஒய்எம்சியில் அனுமதி கேட்டிருப்பதாகவும், அப்படி நந்தனம் ஒய்எம்சியில் கிடைக்காத பட்சத்தில் பல்லாவரத்தில் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தின் சென்னையில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற வேண்டும் என்பது பாஜகவின் விருப்பமாக மோடி அவர்களிடம் தெரிவித்ததாக தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஆஷ்மி, விவரங்களுக்கு நன்றி காண்டிபன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.